Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல இந்த கருங்குருவை அரிசின்னு ஒரு அரிசி வகை இருக்குங்க. அதுல வந்து எப்படி இட்லிக்கு மாவு ஆட்டுறது தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது ரொம்ப சத்து அதிகமான அரிசி. அதாவது இதுல வந்து இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இது குழந்தைங்களுக்கு ஒரு வயசுல இருக்க குழந்தைங்கள்ல இருந்து நம்ம இது கொடுத்து பழக்கிறது ரொம்ப நல்லது. இட்லியாவோ தோசையாவோ இல்ல வந்து சாதம் வைக்கிற மாவோ இல்லைன்னா இல்லை ஸ்வீட்ஸ் கூட செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு சுவையான ஒரு அரிசி இது. கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் அவங்களுக்குலாம் வந்து டெய்லி உணவுலேயே இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் சிவப்பு அணுக்கள் நம்ம உடம்புல இருக்க ரெட் பிளட் செல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அதிகப்படுத்துறதுக்கான சத்து இதில் இருக்குது. அதே மாதிரி சத்து குறைவாக இருக்க குழந்தைங்களுக்கு இது நம்ம அடிக்கடி ஃபுட்டில் சேர்க்குறப்ப அவங்களுக்கு வந்து சத்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இட்லி மாவு எப்படி ஆட்டலான்றது பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி 1/4 படி கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இன்றைக்கி இட்லி அரிசி இது கூட சேர்த்து போட்டுக்க போகிறேன். அதனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். இட்லி அரிசியும் கருங்குருவி அரிசி ரெண்டையுமே சேர்த்து நான் அதில் போட்டு போகிறேன். 3 கப் அளவுக்கு கருங்குருவி அரிசி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு உருண்டை உளுத்தம் பருப்பு, இது 3 தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 கப் அளவு கருங்குருவி அரிசியும் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியையும் சேர்த்து போட்டு நல்லா 3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுத்தம் பருப்பையும் நல்லா வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து அரிசி ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினாவே போதும் நம்மளுக்கு. இது வந்து ஒரு 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் உங்களுக்கு அரிசி. நம்ம ஒரே ஒரு கப் மட்டும் இட்லி அரிசி எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லாக கருங்குருவி அரிசி நம்ம சேர்த்து கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை வந்து ஆட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எப்பயும் நம்ம இட்லி காட்டுற மாதிரி தான் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறமா இட்லி அரிசியும் கருங்குருவி அரிசியும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுக்கிறப்போ நீங்கள் எடுக்கிற பதம் எப்படி இருக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நரன்னு இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தொட்டால் கொரன்னு இருக்க மாதிரி இருக்கணும். இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மொத்தமாக நான் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து இதில் அப்படியே போட்டு நீங்கள் கடைசியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு 2 மாவையும் சேர்த்து கலந்துக்கோங்க. நீங்கள் உளுந்தம்பருப்பையும் இந்த அரிசியும் சேர்த்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காணாது. அதனால் தனித்தனியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2ஐயும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். 2ஐயும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப சத்து கொடுக்கக்கூடிய ஒரு அரிசிங்க. இது யாராவது சத்து இல்லாமல் இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் வெயிட்டு போடாமல் இருக்காங்க, அது மாதிரிலாம் சத்தே இல்லாமல் அப்படியே ரொம்ப லீனாக ஒரு மாதிரி ஆக்டிவே இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அரிசி நம்ம கொடுத்து பழக்கிறப்போ ரொம்ப சத்தாக இருப்பாங்க அவங்க. இது சாப்பிட்றதுனால வெயிட் அதிகமாகுமா அப்படின்னா வெயிட் அதிகமாகாது. ஆனால் சத்து மட்டும் கண்டிப்பாக அதிகமாகும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு இதை நம்ம புளிக்க விட்டுறலாம். ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் ஆகட்டும் இது புளிக்கிறதுக்கு. இப்போ புளிச்சிருச்சு பாருங்க, மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு நல்லா பொங்கிருச்சு. இப்போ நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சாதாரணமாக இட்லி அரிசியில் மாவு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதில் எப்பயும் மாதிரி நம்ம இட்லியுமே சாஃப்டாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு தோசையுமே நல்லா மொறுன்னு வரும் இந்த மாவில். கருங்குருவி அரிசியில் நீங்கள் ஸ்வீட்ஸ் கூட பண்ணலாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம சாதாரணமாக அரிசியில் எப்படி வந்து அப்பம் செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இந்த மாவில் நீங்கள் வந்து ஸ்வீட் பணியாரமாகவும் நீங்கள் இதில் ஊற்றலாம். இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் பணியாரமாகவும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இட்லி பிளேட்ஸில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி உங்களுக்கு. இப்போ இதில் வந்து மாவு ஊற்றிக்கலாம். நம்மளோட உடலுடைய வலிமையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த அரிசி ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு வகையில் தினமுமே அதை சேர்த்திக்கலாம். இட்லி மாவாவோ இல்லை சாப்பாடில் கொஞ்சமாவோ சாப்பாடு
இது மாதிரி சேர்த்திக்கலாம். இல்லை ஏதான ஒரு ஸ்வீட்டாவோ இல்லை லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்து கூட குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். இப்போ நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே இதுலேயும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். உங்களுக்கு சீக்கிரமாக மாவு வெந்துடும். இது பாருங்கள் 10 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா மாவு வெந்துருச்சு, இட்லி வெந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம இட்லி பிளேட்ஸ்லேருந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி உங்களுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு கண்டிப்பாக உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். 3 கருங்குருவி அரிசிக்கு 1 கப் அளவுக்கு சாதா இட்லி அரிசியும் 1 கப் அளவுக்கு உருண்டை உளுத்தம்பருப்பும் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாதாரணமாக இட்லிக்கு எப்படி சாம்பார் சட்னி எல்லாமே இதுக்கும் நல்லா ஒத்து போகும். ஈவன் இட்லி பொடி கூட இதுக்கு ஒத்து போகுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.